இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? பலசாலி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோள் கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. என் கனவு நினைவாகணும். அப்படி நடக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன். யாருடைய துரோகமும் துரோகியும் ஹேஜியாருக்கு புதுசான்னு நீ இதுவரைக்கும் அவனை பத்தி கேட்ட எல்லா கதையும் மேலோட்டமா சொல்லப்பட்டதுதான். உண்மையான கதையை கேட்டா நீ செத்துருவ. இந்த கதை தொடங்கி 1000 வருஷமாச்சு. மிருகத்தனமா வளர்ந்து KGF நோக்கி யாரும் விரல் நீட்ட முடியாதபடி பார்த்துக்கிட்டான். அவன் கத்தி முறை மேல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனான். நிமிர்ந்த நன்னடு, நேர்கொண்ட பார்வை, எதையும் தாங்கும் நெஞ்சம். இவன் வருகையில் அரங்கம் அதிரும், மறுமுனை மிரளும். நமது தேசத்தின் பாசத்தலைவன், பெருமை சேர்ப்பவன், நமது புன்னகை மன்னன், தன்னம்பிக்கை நாயகன். ரசிகர்களின் கரகோஷத்தால் இந்த பூமியை அதிர்விக்கிறார். அதுதான் இவரின். எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கு. ஆனா என் கதையில நான் உருவாக்கின சாம்ராஜ்யம் நான் இல்லைனாலும் என் பேர் சொல்லும். இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய், அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய் செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட இடியும் மின்னலும் அவன் வரவை பறைசாற்ற தன்னிலை மறந்து அந்த விதி கூட திணறியது. என்ன சாகடிக்கிறதுக்காக அந்த தீவுல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு வரும்போது நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு புரிஞ்சுக்க முடியலையே. நீ புத்திசாலியா இல்ல முட்டாளா? நான் எப்போ என்ன பண்ணுவேங்கிறது எனக்கே புரியலையே. உனக்கு புரியும். பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான காரியங்களை செய்தவன். நான் பார்த்ததுலேயே அவன் தான் புத்திசாலி கடற்கொள்ளைன்னு நினைக்கிறேன்.